அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில இருக்க ட்ரேடர்ஸையும் சரி, இந்த இன்வெஸ்டர்ஸையும் சரி, அதிக அளவுல பயமுறுத்தியிருக்க ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவில் அதே வூஹான் லேபில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க புதிய கொரோனா வைரஸ் தான். இங்க இருக்கிற ஆர்டிக்கல்லாம் பாருங்களேன். புது பேண்டமிக் வரப்போதாமா, உலகம் அழிய போதாமா, ஹியூமன்ஸுக்கு திருப்பி பரவ போதாமா, லாக்டவுன் போட போறாங்களாமாங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்தி வச்சிருக்காய்ங்க. ஆனா, உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க. The virus known as HKU5 COVID-2 அப்படின்னு சொல்றாங்க. Does not enter human cells as easily as SARS-CoV-2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த SARS-CoV-2 அப்படிங்கிறது தான் கொரோனா வைரஸ். அதுதான் கொரோனா வைரஸே. அது வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்த அளவுக்கு இது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வருமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வைரஸ் ஹியூமன்ஸுக்கு பரவி இருக்கு. லேபில் தான் பரவி இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது த்ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி இந்த HKU5 அப்படிங்கிறது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா HKU1, 2, 3, 4ன்னு ஆல்ரெடி ஒரு 7-8 வேரியேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த உலகத்தில் பர்சிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுல புதுசாக ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான நியூஸா, இது ஒரு நெகட்டிவ் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. மேபி இந்த ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அடடா அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு விற்றுட்டு ஒரு நாள் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதன் காரணமாக தொடர்ந்து கீழே விழுறதுக்கோ, இல்லை உங்களுக்கு இந்த 2020 ஒரு கிராஷ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிராஷ் வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் என்னைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்துக்கு தான் அதிகபட்சமாக ரியாக்ட் பண்ணும். பயங்கரமான ஒரு ஃபாலாக இருக்கும். இப்போ கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ அது ஒரு புதிய விஷயம். வேர்ல்டு இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே கிடையாது. லாக்டவுன்லாம் உலகம் ஃபுல்லாக ஏற்பட்டதே கிடையாது. அந்த ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த வைரஸ்க்கு அந்த இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போவே மார்க்கெட்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படல. செகண்ட் வேவ்ல தான் அதிகமான பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அப்போ நம்ம மார்க்கெட்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் ஒரு நியூஸுக்கு ஒரு டைம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்கும். இது செகண்ட் நியூஸு லேபில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி சொன்னாங்க. வருஷம் வின்டர் டைமில் வர வைரஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சைனீஸ் பீப்புளெலாம் இன்ஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கும் போதே ஐயோ புது கொரோனா வைரஸ் வந்துருச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கொரோனா வைரஸ் தான். அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்களாம்மா. அது திருப்பி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை குளிர்காலம் வரும்போதெல்லாம் வரும். இந்த நிமோனியா காய்ச்சல்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் அது பெருசாக வராது. குளிர் அதிகமான இடங்கள்ல அது வரும். யூஎஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வரும். அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். இந்த வைரஸ் எல்லாம் சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வைரஸ் தான். அண்ட் இது ஹியூமன்ஸுக்கு பரவும் அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. எந்த அளவுக்கு அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்க ஒரு நிலமையில் இதை பார்த்துலாம் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் இதை தவிர நம்ம பயப்படுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு போன ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா யூஎஸில் இந்த சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வெளியிட்டிருந்தாங்க. இதில் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ தப்பிச்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 51.3 இருந்துச்சு. அது ஒரு 0.3% அதிகமாக 51.6ன்னு காப்பாற்றிருச்சு. ஆனால் இந்த சர்வீஸ் பிஎம்ஐ தான் பாருங்கள் 53 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்தது என்னமோ 49.7 தான். அதே மாதிரி ஹோம் சேல்ஸும் பாருங்கள் 4.13 மில்லியன் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 4.08 மில்லியன் தான் வந்திருக்கு. இப்போது நம்ம எக்கானமி பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்கானமி. நம்ம பார்த்திங்கன்னா தயாரிக்கிறது மூலமாக தான் அதிகமான பொருளை ஈட்டுறோம். ஆனால் யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் எக்கானமி. அங்கே எக்கானமி நல்லா இருக்கணும் அப்படின்னா சர்வீஸ் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இங்கே விழுந்திருக்கிற அடி சர்வீஸ் செக்டருக்கு விழுந்திருக்கிற அடி. விச் மீன்ஸ் க்ரோத்துங்கிறது ரொம்ப சப்சைட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இன்ஃப்ளேஷனும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வரல. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அதன் காரணமாக ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸு ஒரு 1.69% பொலன்னு கீழே விழுந்தான். S&P 500 பாருங்கள் 1.7% கீழே விழுந்திருக்கிறான். நாஸ்டாக் பாருங்கள் 2% கீழே விழுந்திருக்கிறான். ஆனால் இவங்க 1%, 2% கீழே விழுறாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுறாங்க. S&Pலாம் ஆல் டைம் ஹைலேருந்து லிட்டரலாக ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுகுது. டவ் ஜோன்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து 1% பக்கத்துலேருந்து கீழே விழுகுது. ஆனால் இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 13-14% கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக கீழே விழுந்ததுனால ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியே 200 பாயிண்ட் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 22,600 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறான். 617 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டே ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு 200 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் அது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா யாருமே வைரஸ்னால இது ஆச்சு அப்படிங்கிறத நம்பாதீங்க. வைரஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. குளோபல் மார்க்கெட்டே இப்போது வீக்காக இருக்குது. முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. அதன் காரணமாகத்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த கேப் டவுன் அப்படிங்கிறது வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ்னால சைனா மார்க்கெட்டில் ஏதாவது ஆச்சா, ஷாங்காய் மார்க்கெட்டில் ஏதாவது ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நல்லா தான். இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங். ஃப்ரைடே அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அவங்க மார்க்கெட்லேயே பெருசாக எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அதனால் வைரஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு எக்கானமி பற்றி தான் கவலைப்படணும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. இப்போது போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. ஏன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகி 86 87 போயிடுச்சு. அதனால் வந்து எஃப்ஐக்கு பெரிய லாபம் எதுவும் கிடையாது. அதனால தான் வித்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம டவ் ஜோன்ஸ் S&P 500 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிட்டத்தட்ட 25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போது நம்ம மார்க்கெட்டை விட மற்ற மார்க்கெட்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால எஃப்ஐ வந்து மற்ற மார்க்கெட்டில் போய் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ குளோபல் மார்க்கெட்டே கீழே விழுந்துச்சுன்னு வைங்களேன், இப்போது கம்பேரிட்டிவ்லி அதெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன் கீழே விழுகுது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்தியா ஆல்ரெடி 15% கரெக்ஷனில் தான்ப்பா இருக்குது, இப்போ மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால் இந்தியா திருப்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தியரி தான் வச்சுங்களேன். கண்டிப்பாக அப்படி நடக்கலாம் சொல்ல முடியாது. பட் தேர் ஆர் சான்சஸ். மற்ற குளோபல் மார்க்கெட் கீழே விழும்போது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டே கிராஷ் ஆகுது அப்படின்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு பெருசாக கிராஷ் ஆக மாட்டோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுற மாதிரி நிஃப்டியே கீழே விழுந்தாலும் பெரிய அளவுக்கான ஃபால் இருக்காது, ரெக்கவரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஆனால் இதன் காரணமாக மார்க்கெட் அப்படியே எகிரி குச்சி ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான், ரெக்கவர் ஆகி மேலே போயிடும் அப்படின்லாம் வந்து நான் சொல்லவே கிடையாது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்மலாம் ஷார்ட் டேர்ம் வியூவில் தான் நான் சொல்கிறேன். லாங் டேர்மில் இது நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஐ வந்து இந்தியாவில் திருப்பி வாங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் 22,000 அந்த லெவலுக்கு வந்து நிஃப்டி இப்போ போச்சு அப்படின்னா அதோட PE ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சீப் ஆயிரும். இப்போதைக்கு ஆவரேஜாக இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 22,800 இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ PE ரேஷியோ வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸோடது கரெக்டாக இருக்குது. ஆனால் அது வந்து 22,000க்கு கீழே போக 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 அதோட வேல்யூ சீப்பர் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ தட் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கான ஃபால் இங்கேருந்து வராதுங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 500லேருந்து 1000 பாயிண்ட் ஒஸ்ட் கேஸே அவ்வளோதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். அதையும் மீறி போச்சு அப்படின்னா அது எல்லாமே சூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த இந்த உச்சி இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பர் 26 தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஒரு 50% இறக்குனேன். இந்த இடத்துல இறக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை, என்கிட்ட வந்து காசோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாட்டம் எதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மார்க்கெட்டில் பாட்டம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் 100-200 பாயிண்ட் கீழே போக போக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஒஸ்ட் கேஸ் கரெக்டாச்சுன்னு வைங்களா, அதிகபட்சம் ஒரு 5-10% தான் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட காசு வச்சு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 25% to ஒரு 40% வரைக்கும் இறக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்லாம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி என்ட்ரு ஆகிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. மேபி ஒரு பாட்டம் அவுட் ஆகி ஒரு நல்ல ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ இருக்கிற டெக்னிக்கல்ஸ் படிலாம் பார்க்கும்போது உடனே மார்க்கெட் வந்து எகிரி குச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது, பெரிய அளவு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இது எதில் இருக்குது, ஓகே மந்த்லி சிபிஆரில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மந்த்லியோட இந்த 1 hour சார்ட்டை காட்டுறவங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் மந்த்லியோட S1 அண்ட் ப்ரீவியஸ் மந்த் லோ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட். மார்னிங்கே வந்து அவன் கீழே வந்துட்டான். அண்டு இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிருக்கான். விச் மீன்ஸ் அவன் அடுத்த S2 அதாவது 22,000 நோக்கி போகிறதுக்கு டெக்னிக்கலாக எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ டெக்னிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. அது கூட இந்த குளோபல் சினாரியோஸ் அண்ட் இந்த வைரஸ் நியூஸு, என்ன தான் வைரஸ் நியூஸால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு விழுகாதுன்னு சொன்னாலும் நீச்சர் ரியாக்ஷனில் ஒரு 100-200 பாயிண்ட் விழுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சப்போஸ் அது வைரஸ் அந்த நியூஸால் தான் விழுகுதுன்னா அது சஸ்டெயின் ஆகாது. அடுத்த நாளே விழுந்த ஃபால்லாம் ரெக்கவர் ஆகி மேலே போயிடும் அப்படிங்கிறதான் விஷயம். விழுகாதுன்னு நான் சொல்லலைங்க, விழுந்தால் அது வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலாக பேரிஷாக தான் இருக்குது. ஸோ 22,500க்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இங்கேருந்து. ஏன்னா இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 800 இருக்கான்னா மண்டே அன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னாலே 540 தான் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ மோஸ்ட்லி வந்து 540 இல்லைனாலும் 600 கிட்ட போகும்போது கண்டிப்பாக ஒரு 100-150 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் போகிறத வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே நாளில் மார்க்கெட்டை தாக்குச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் பாட்டம் அவுட் பண்ணும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது. ஸோ மார்க்கெட் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகுதா இல்லை இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் விழுந்து 22,000 தொட்டுட்டு தான் போகிறானா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும்.